வணக்கம் மக்களே! வெல்கம் டூ சிங்கப்பெண் எபிசோட். சிங்கப்பெண் எபிசோட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு உள்ள வந்து பார்த்தா தான் பெரிய ட்விஸ்ட்டே காத்திருக்கு. ஸோ ஆனந்தி பார்த்தீங்கன்னாக்கா, இத்தன நாளா ஒரு பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அந்தர் பெல்ட் அடிக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ நம்ம ஆனந்தியும் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப நாளா கொஞ்சம் டல்லாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம அன்பு நோட் பண்றாப்ல. ஸோ இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கும் தெரியவே இல்ல. சரி நம்ம ஆனந்த் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர போய் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "ஆனந்தி நீ கர்ப்பமா இருக்க ஆனந்தி" அப்படின்னு ஒரு வார்த்தைய எடுத்து விட்றாய்ங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆனந்திக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் வந்த கோவத்துக்கு என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா? ஸோ "கண்ணையே மதுரைய தான் எரிச்சா, நான் எரிச்சுப்பேன்" அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லி அனுப்பிச்சு விட்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு இதுவா தான் இருக்கு. இந்த இதுவே ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா, இங்க நம்ம ஆனந்தி ஒரு மாதிரி சுத்துறத நம்ம இங்க நம்ம அன்பு நோட் பண்றாங்க. "எதுக்காகடா இவ இப்படி சுத்திட்டு இருக்கா? ஒரு மாதிரியா இருக்காளே!" அப்படின்னு ஒரு நோட் பண்றாங்க. ஸோ இந்த விஷயத்த நம்ம கேட்கலாமா? வேணாமா? அப்படின்ற மாரியும் ஒரு இதுல இருக்காங்க. ஏன்னா இத்தன நாளா ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ என்னடா இவளுக்கு ஏதோ மறுபடியும் வேற ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா யோசிக்க ஆரம்பிக்கிறாய்ங்க. ஸோ இத சொல்லலாமா? வேணாமான்றதையும் நம்ம ஆனந்தி தான் முடிவு பண்ணணும்னு நெனைக்கிறேன். சரி சொன்னா தானே அதுக்கான பிரச்சனை தீரும். இதுக்கு யாரு காரணம்? அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப ஆனந்திக்குன்னே ஒரு இது இருக்கு. ஏன்னா ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும். நடக்காமலையா தானே நடக்கும் அப்படின்னு பார்த்தா அதுதான் உண்மை. ஸோ கடைசியில பார்த்தீங்கன்னாக்கா, ஆனந்தி வேற கர்ப்பமா இருக்கா. இந்த விஷயத்த வீட்ல சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும். அது மட்டும் இல்லாம, இப்ப ஆனந்தியோட வீட்ல பார்த்தீங்கன்னாக்கா, குடும்ப தெய்வத்துக்காக பால் காய வச்சு ஏதோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சமயத்துல பார்த்தீங்கன்னாக்கா, பாலுமே திரிஞ்சு போயிடுச்சுங்க. ஸோ இது என்னடா இது தெய்வ குத்தமா போயிச்சா? அப்படின்னு சொல்லி அவங்களே வீட்டுக்குள்ள அவங்களும் ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. சரி என்னதான் நடக்குது அப்படின்னு தான் பார்ப்போமே. ஆனந்தி தான் இதுக்கெல்லாம் மொத்தத்துக்கு காரணமா? இல்ல வேற ஏதாச்சும் அந்த டாக்டர் ஏதாச்சும் மாத்தி சொல்றாங்களா? அப்படின்றத நம்ம வரப்போற அந்த அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்த ஒரு எபிசோட்ல உங்களலாம் பார்க்கலாம். பாய். சி யூ.